நம்ம இப்போ குரூப் 4 2025க்கான வினாத்தாளை பார்ப்போம். அதனுடைய ஆன்சரோட ஒரு சின்ன விளக்கத்தினுடைய நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் பகுதியில் முதல் கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏவை பாருங்கள், காளைகளை பூட்டி வயலை உழுதனர். இது சென்டென்ஸ் கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷனில் பார்க்கும்போதே காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதில் காலைங்கிற வார்த்தை தவறாக இருக்குது. ஸோ இதுதான் பிழையான தொடர். செகண்ட் கொஷினை பாருங்கள், வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. ஃபஸ்ட்டு வினை முற்றுனா என்ன? ஒரு செயல் முடிவடைந்ததை குறிப்பது தான் வினை முற்று. வினை செயல்னா என்ன? ஒரு படித்தான், ஓடினான் அப்படிங்கிறது செயலை குறிக்கிறது வினை சொல். வினை முற்றுங்கிறது அந்த செயல் முடிந்ததை குறிப்பது தான் வினை முற்று. கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்னு ஒரு வினை ஒரு செயல் முற்று பெற்றது வினைமுற்று. இதில் வினைமுற்று எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ வினைமுற்று 2 வகைப்படும். என்னன்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு டக்குன்னு பார்ப்போம். தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது தெரியும், கிளியராக தெரியும், அது கூறும்போதே தெரியும். குறிப்பு வினைமுற்றுங்கிறது குறிப்பை மட்டும் உணர்த்தும். அதாவது தெரிநிலையில் காலம் காட்டும், குறிப்பில் காலத்தை உணர்த்தாமல் அதனுடைய பண்பு, பொருள், சினை, அதனுடைய ஏதாவது ஒன்று அடிப்படையாக கொண்டு அதை குறிப்பாக உணர்த்தும். இதுதான் குறிப்பு வினைமுற்று. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். அழிந்தது தீமை. தீமைங்கிறது ஒரு மனிதனோ விலங்கோ அதனுடைய பண்பை குறிக்கிறதுனால இது குணப்பெயர் கொண்டது. செகண்ட் ஒன் அற்றது பிறப்பு. அற்றது பிறப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல பிறப்புன்ற ஒரு செயல் நடைபெறவில்லை அப்படிங்கிறதுனால அது தொழிற்பெயரே கொண்டது. நல்லது கை. கையினால என்ன அப்படின்னா சினையை குறிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதன், ஒரு விலங்கு, ஒரு தாவரம் அதனுடைய உடல் உறுப்புகளை குறிக்கிற எல்லாமே சினைப்பெயரே கொண்டது. நெக்ஸ்ட் குளிர்ந்தது நிலம். நிலம் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால அது இடப்பெயரை கொண்டது. தேர்ட் கொஸ்டின், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா பகை தான் செற்றத்தோட மீனிங். ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே பகைங்கிறது அதனுடைய மீனிங். ஸோ இது எதிர்ச்சொல்லாக இருக்க வாய்ப்பில்லை. செகண்ட் ஒன் வன்மை, 3 சுழியின் போட்டு வந்திருக்கிறதுனால இதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மை அப்படிங்கிறது ஈகை, அதாவது வள்ளல் கொடை கொடுக்கறது, ஒருத்தவங்களுக்கு தான தர்மம் செய்கிறத குறிக்கிறது தான் வன்மை. செகண்ட் அடுத்த 2 சுழியின் போட்டு வந்திருக்கிறதுனால இதனுடைய மீனிங் வனப்பு, அதாவது அழகு, வலிமை, அதை குறிக்கிறது. அடுத்து கேண்மை அப்படிங்கிறது கேண்மைனா நட்பு. இது திருக்குறளில் கூட வரும். ஸோ இப்போ பகைக்கு ஆப்போசிட் என்ன? நட்பு. ஸோ செற்றதுக்கு ஆப்போசிட் கேண்மை. அடுத்து 4th கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையென்று கண்டறிக. என்ன பெயரச்சம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நிகழ்கால பெயரச்சம், இறந்த கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் அப்படின்றது. இதில் நிகழ்கால பெயரச்சம் அப்படின்னா இப்போது நடக்கிறத குறிக்கிறது. அதாவது பாடும் பாடல் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, இப்போ நடக்கிறதுனா என்ன வரும்? பாடுகின்ற பாடல், கின்ற அப்படின்ற வார்த்தை வரும். இறந்த காலம்னா பாடிய பாடல், இய அப்படின்ற வார்த்தை வரும், இய. நெக்ஸ்ட் பாடும் பாடல் அப்படின்னா உம்முன்னு முடிகிறதுனால அது எதிர்கால பெயரச்சத்தை குறிக்கும். குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது குறிப்பை மட்டும் உணர்த்தும். பாடல் அப்படின்ற ஒரு குறிப்போடு உணர்த்து தான். இதில் இந்த குறிப்பு பெயரச்சத்துக்கு ஒர்க்கே கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் எதிர்கால பெயரச்சம். அடுத்து 5th கொஸ்டின், நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையாளனை பெயரை கண்டறிக. இதில் உயர்திணைனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். திணையில் 2 வகைப்படும். திணையில் 2, ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. உயர்திணைனா உயர்வான பொருளை குறிப்பது உயர்திணை. அக்ரிணைனா தாழ்வான பொருளை குறிப்பது. அது என்ன உயர்வு தாழ்வு அப்படின்னா மனிதனை குறிக்கிறப்ப அந்த இடத்துல உயர்திணை யூஸ் பண்ணுவாங்க. ஆடு மாடு விலங்கு குறிக்கிறப்ப அக்ரிணை, அதாவது அது இது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவாங்க. இப்போது இந்த இடத்துல நடந்தது, நடப்பது, நடப்பவை, அது இது அவைன்னு இருக்கிறதுனால இது உயர்திணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நடந்தவன் அப்படின்னு குறிக்கிறப்ப இது ஒரு மனிதனை குறிக்கிறது. ஸோ மனிதனை எப்படி குறிக்கும்? இதனால அவங்க இவங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மனிதனை குறிக்கிறதுனால இது உயர்திணை வினையாளனை பெயர். ஸோ நட ஆன்சர் ஆப்ஷன் டி.
அடுத்து 6th கொஸ்டின். வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. இந்த கொஸ்டினில் வந்து ஆக்சுவலாக ஏவல்ன்ற வார்த்தை வந்துடக்கூடாது, வேர் சொல்லின் வினைமுற்று தான் கேட்டிருக்கணும். அப்படின்னு வந்துடும்போது தான் இது டைப்பிங் மிஸ்டேக்காக கூட சில டைமில் எப்போவும் சில டைம் வரும். ஸோ இதுக்கு வந்து வை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று வந்து வைத்தாள் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய ஆன்சர். ஃபார் இப்போ ஏவல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏவல் வினைமுற்றுனா கட்டளை இடுவது. படி, நீ நீ படி, நீ செய் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள ஏவல் செய்ய சொல்கிறது தான் வந்து ஏவல் வினைமுற்று. அடுத்து 7th கொஸ்டின். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். எஸ், ஆமாம், ஒருத்தவங்கள நம்ம சுட்டி காட்டுறப்போ அதுக்கு பேர் வந்து சுட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்ன லெட்டர் இருக்குன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்கள். ஆமாம், இதோட முடிஞ்சிச்சுன்னா இது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. இது வந்து சுட்டெழுத்து வந்து சுட்டுவதற்கு மட்டும் தான் பயன்படுகிறது, பிறவற்றுக்கு பயன்படலை. ஸோ இது வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின். அப்பக்கம், இப்பக்கம், முப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். ஆமாம், அப்பக்கம், இப்பக்கம். அப்பக்கம்னா அந்த பக்கம், இப்பக்கம்னா இந்த பக்கம், உப்பக்கம்னா இடைப்பட்ட பக்கம். அதாவது நல்லா கிளியராக சொல்கிறேன். மொத்தம் சுட்டு எழுத்துக்கு மேலே நம்ம பார்த்தோம்ல அதே தான் சுட்டு சொற்கள்கள். சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் சுட்டு எழுத்துக்கள் 5. அதாவது என்னென்ன அப்படின்னா மேலே இருந்து பார்த்தோம்ல ஏ, யா, ஆ, ஓ, ஏ இது வந்து சுட்டு எழுத்துக்கள். இது வந்து எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அண்மை சுட்டு, இதில் வந்து அண்மை சுட்டு, சேமை சுட்டு, இடைப்பட்ட சுட்டு 3 இருக்குது. இதில் வந்து அண்மை சுட்டுன்னா இந்த பக்கம், இந்த அதாவது இவன் பக்கத்தில், நம்ம பக்கத்தில் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இவன் இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இவன் அப்படிங்கிறோல ஈ அப்படின்னு முதல் லெட்டர் வருது, அதுதான் வந்து அண்மை சுட்டு. அதோட குறியீடை கேட்பாங்க, அண்மை சுட்டோட குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இவனா அப்படிங்கிற ஈ. அடுத்து வந்து சேமை சுட்டு. சேமைனா தொலைவில் இருக்கிறது. அப்போது அவனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இங்கேருந்து சொல்லும்போது அவனா அப்படிங்குள்ள அப்படின்ற லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3rd ஒன் வந்து இடைப்பட்டது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போதைக்கு செயல்பாட்டில் இல்லை, இருந்தாலும் நம்மளோட கொஷினுக்காக டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு வந்து ஊன்ற வார்த்தை வந்து தேவைப்படுது. ஊன்ற வார்த்தை இது வந்து குறிக்கும். ஸோ இடப்பொருளை சுட்டுவதற்கு இ, ஊ வந்துள்ளது. ஸோ இரண்டுமே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பொருந்தாத இணையை கண்டறிக. நம்ம பார்த்தோன்னே தெரியுது, ஏ ஏ த ந. அடுத்து வந்து வருமா, தவறு. ஏன்னா அப்புறம் வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ஐக்கு அப்புறம் வந்திருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ர ந ஓகே கரெக்ட். இதில் வந்து பொருந்தாத வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயும் அதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கணம், கானம். இதில் வந்து குரில் நெடில் எது? குரில் வந்து குறைந்த ஓசையுடையது குரில் எழுத்து. நீண்ட ஓசை கொடுப்பது நெடில் எழுத்து. ஓகேவா. குறிலில் மொத்தம் 5 எழுத்து இருக்குது, நெடிலில் மட்டும் 7 எழுத்து இருக்குது. ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய மீனிங் என்ன? கணம்னா என்ன? அப்போல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக கனமாக வராங்க அப்படின்ற வார்த்தை வந்து இருந்தது. ஸோ மக்கள் கூட்டத்தை குறிக்கிறது கணம். அடுத்து வந்து கானம் அப்படிங்கிறது வந்து ஒரு கானம் 2 கானம் அப்படின்னு நாணயத்தை குறிப்பாங்க. ஸோ அது வந்து அப்போதைக்கு பொன் அப்படின்ற ஒரு மீனிங்கில் குறிப்பாங்க. ஸோ வந்து கானம்னா பொன். இந்த இடத்துல வந்து கானம்ங்கிறது வந்து பொண்ணை குறிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல் வந்து அடுத்த கொஸ்டினுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம்.